அம்மாடி மகாலட்சுமி, இன்னைக்கு காலையில சாப்பாடு உன் தயவுலதாம்மா, கொஞ்சம் தயவு பண்ணுமா. மாடு முட்டிடுச்சு. என்ன முருகா கீழே வந்துட்டு சிரிக்கிற? இந்த கோயில் பஸ் இருக்குதே, அது மகாலட்சுமி மாதிரி யாரும் அது கிட்ட போக முடியாது. எங்க புவனா அக்கா மட்டும்தான் போக முடியும். முருகா, யாரு முருகா அந்த புவனா? புவனா என்ன முருகா, கோயில் பஸ் மறந்துட்டியா? இல்ல முருகா, இது பாத்தியா? வா முருகா போலாம். கபதனி தனி கபதனி தனி சானி பகரி மகராசி, நீ நல்லா இருப்ப. மகராசி பச்சை பிள்ளைக்கு பால் ஊத்துற உனக்கு நல்ல புருஷன் கிடைப்பான். என்னப்பா, பசுமரத்துல இருந்து பாலை கறந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டியா? எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்பா. நாம்பள மாணிக்கமா வீட்டுல அன்னபூர்ணி பூஜைக்கு போகணுமே, புறப்படலையா? 7 மணிக்கு போறதுனப்பா. இல்லம்மா, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. நீ நேரத்தோட போய் பூஜை முடிச்சுன்னா அவங்களுக்கும் தோதா இருக்கும். அவங்க தகவல் சொல்லி அனுப்பிச்சாங்க. சீக்கிரம் புறப்படு. சரி போறேன்பா. ஆண்டி குடியிருக்கும் தாண்டி குடி அருளமுதை அனுதினம் வேண்டி குடி வேளாண்டி குடியிருக்கும் தாண்டி குடி. ஆத்தா, ஆத்தா, அடடா, எதுக்குடா கத்துற? காப்பி வேணாத்தா. காலங்கத்தால பல்லு தேய்க்காம காப்பி என்ன காப்பி? நாங்க பெட்காப் குடிச்சு தான் பல்லே வளர்ப்போம். என்ன கன்றாவிடா நீங்க? பட்டணமும் உங்க நாகரிகமும் உடம்ப கெடுத்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்றீங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுத்து காப்பி வரும். 10 நிமிஷமா? அதான் சமையல்காரமா வந்தாச்சுல, காப்பி போட சொல்லாத்தா. புவனா வந்து அன்னபூர்ணிக்கு கற்பூரம் காட்டி அடுப்ப பத்த வச்சதுக்கு அப்புறம் தான் காப்பி, டிஃபனு, சாப்பாடு எல்லாம். அன்னபூரணி பூஜையா? அது எதுக்காத்தா? அன்னபூர்ணிக்கு பூஜை செஞ்சுட்டு நாம சமையல் பண்ணி சாப்பிட்டா அந்த சாப்பாடு வயித்தை கெடுக்காது, விஷமாகாது, உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதுதான் ஐதீகம். இந்த காலத்துல யாரு இதெல்லாம் பாக்குறா? ஏன் நீங்க சொன்ன பூஜை அந்த சமையல்காரமாக்கு செய்ய தெரியாதா? செய்ய தெரியும். ஆனா புவனாவுக்கு ராசியான கை. அவளுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. அவ வந்து ஆரம்பிச்சு வச்சாதான் நல்லது. அதுவும் இல்லாம இன்னைக்கு அன்னதானம் வேற சொல்லிருக்கல, சீக்கிரமா வந்துருவா. அம்மா, வாமா புவனா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஊர்ல இருந்து உங்க மக மருமகன் பேரு எல்லாம் வரதா சொன்னீங்களே, வந்துட்டாங்களா? இவங்கதான் உங்க பேரு என்ன? வணக்கங்க. நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாமா? சரி புவனா, எனக்காக ஜனங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, சீக்கிரமா. எல்லாருக்கும் வணக்கம். யார் இந்த பையன்? என்ன பிரச்சனை? கோயில் மாட்டோட மடியே கழிச்சிட்டான். சும்மா விடக்கூடாது. அடப்பாவி, எந்த ஊரு? வாடிப்பட்டீங்க. ஊர் பேர் சொல்லல, இவ்வளவு திணறா. என்ன எல்லாரும் போட்டு சாப்பிட்டீங்க? அவன நாங்க அடிக்கல, கோயில் மாடு வீழ்ச்சியெல்லாம் மிரண்டு போயிருக்கான். அவன் பண்ண தப்புக்கு ஆண்டவனே பார்த்து தண்டிச்சுட்டான். நாமளுக்கு தண்டனை கொடுக்கணும். இத பாரு, இனிமே இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது. ஓடி போயிடு. அப்ப நான் வரட்டுங்களா? சரிங்கம்மா. யோ, தெரியாம தான் கேக்குற. எல்லா ஊர்லயும் நாட்டம்னா ஆம்பளை தான் நான் பாத்திருக்கேன்.
இந்த ஊர்ல என்னடான்னா இந்த அம்மா வேட்டியை கட்டிட்டு சட்டையை போட்டுட்டு துண்டை போட்டுக்கிட்டு ஆம்பளை மாதிரி கம்பீரமா தீர்ப்பு சொல்றாங்களே, இதுல வேற ஆம்பளை மாணிக்கம் வேற சொல்றீங்களே, என்ன அது? மெதுவா பேசியா? என்ன தேமதியா பேசுறது போய்? அதுவா, இந்த அம்மாவோட புருஷன் சாகும்போது நீயும் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு செத்துட்டாரு. அதையே நம்ம வேதமா எடுத்துட்டு தன் புருஷனோட வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டாங்க. ஆனா தன் புருஷன மாதிரியே நீதி, நேர்மை, சத்தியம் எல்லாத்தையும் கடைபிடிக்கிறாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவங்க பொம்பளை இல்ல, ஆம்பளை சிங்கம். அதாங்க ஆம்பளை மாணிக்கம். எப்பா அந்த அம்மாவுக்கு ஒரு கும்பிடு, உங்களுக்கு ஒரு கும்பிடு. இது ஊர்லடா சாமி, பெரிய கோவிலு, ஆளை விடுங்கடாடே அப்பா. என்னமா இது? குழந்தைக்கு ஒரே உடம்பெல்லாம் கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துடக்கூடாது நீ? இந்த நேரத்துல மக புவனா எங்க போனாலும் தெரியலையே. அம்மா புவனா, இங்க வா. வாங்க. என்னப்பா? என்னம்மா இன்னும் விளையாட்டு விளையாட இருக்கே, எங்க பண்ணு நீ? நாளைக்கு மந்திரி வர போறாரு. மந்திரி வர போறாரா? பூர்ணகும்ப மரியாதையோட அவரை வரவேற்கணும். ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு, கொஞ்சம் கூடமாட ஒத்தாசையா இருக்கலாம்ல. அது சரி, உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? நாளைக்கு சஷ்டி மௌன விரதம் இருப்பேன். இந்த குழந்தை உடம்பு சரியில்லாம இருக்கு, மந்திரிக்கு விபூதி கொடு, கூட்டிட்டு போமா. வாங்க வாங்கம்மா. முருகா கொஞ்சம் தள்ளிக்கப்பா. வந்துட்டாரு, வாங்கயா. வாங்க போவோம். பழனிக்கு போயிட்டு தாண்டி குடிக்க வந்திருக்கலாமே. வந்திருக்கலாம். ஆனா இந்த ஊருக்குன்னு ஒரு கதை இருக்குங்களே. முருகன் பழத்துக்காக அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு முதல்ல வந்து நின்ன இடம் இதுதானுங்களாம். இந்த ஊர்ல இருந்துதான் தாண்டி பழனிக்கு குடி போனாருங்களாம். அதனாலதான் இந்த ஊருக்கு தாண்டி குடின்னு பேர் வந்துதான். அது மட்டும் இல்லைங்க ஐயா, பழனி முருகனை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி தாண்டிக்குடி முருகனை தரிசனம் பண்ணாதான் அந்த தரிசனமே பூர்த்தி ஆகும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆமாங்கய்யா. சரி, அப்படியே பண்ணிடலாம். வாங்கய்யா, வாங்க. வாங்க. போங்க. இந்த கோயிலுக்கு நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப புண்ணியம். எல்லாம் தாண்டிக்குடி முருகன் செயல். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் பழனி கிளம்புறேன். நல்லது. வரமா? ஆ.